இழந்தோம், இவை கொச்சின் சித்தூரை இழந்தோம். இவை தமிழக பகுதிகள். ஆக நெய்யாற்றங்கரையை, நெடுமங்காட்டை, உடும்பன்சோலையை, கொல்லங்காட்டு காடுகளை பசுமை புரட்சியை கொண்டு வந்த கொங்கு நாட்டு சிந்தனை வேந்தன் சுப்பிரமணியம் சொன்னார். மத்திய அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம், இந்த கொங்கங்காட்டு பகுதி தமிழர்கள் பகுதி மலையாள தேசத்துக்கு கொடுக்கப்படக்கூடாது, இது வாதிக்கவே கூடாது பசலலி கமிட்டி என்று சொன்னார். அதையும் மீறி தாரை வார்த்து கொடுத்தார்கள். அன்றைக்கு பரிவாயிற்று தேவிகுளம், பரிவாயிற்று பீர்மேடு தமிழர்கள் பகுதி. ஆக இந்த தேதியில் நவம்பர் 1 சில பகுதிகள் மீட்கப்பட்டாலும் பல பகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம். அதே தேதியில் தான் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாம் இங்கே நடத்துகின்றோம். நடக்குமா? போராட்டத்தில் வெற்றி பெற முடியுமா என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்வேன், இப்படித்தான் கேட்டார்கள். மாசோதுங்கை பார்த்து கேட்டார்கள், உன்னால் முடியுமா? லட்சக்கணக்கான துருப்புக்களை கொண்டு மரண வளையம் போட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய சர்வாதிகாரி சாங்கசேக்கினுடைய ராணுவ தளத்தை, மரண வளையத்தை உடைத்து நீ உயிரோடு தப்ப முடியுமா? நீ எப்படி போராட்டம் நடத்துவாய் என்றார். என்னுடைய அருமை தோழர்களே, இப்படித்தான் மக்களை சந்தித்தான். விவசாயிகளை திரட்டினான், குடியானவர்களை திரட்டினான், பாட்டாளி வர்க்க தோழர்களை திரட்டினான், பனிபடர்ந்த மலைகளிலே ஏறினான். அவன் கால்கள் கொப்பளிக்க கொப்பளிக்க ரத்தம் கொட்ட கொட்ட நடந்தான். தன்னோடு வருகின்ற ஒரு வீரனுக்கு அவன் காலிலே பூட்ஸ் இல்லை, இவனுடைய பூட்ஸை கொடுத்து விட்டு வெறுங்காலோடு நடந்தான் மாசேத்து. அந்த பயணத்தில் மனைவியை இழந்தான், அந்த பயணத்தில் மகனை இழந்தான். கடைசி வரை அவனை உயிரோடு பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட மாசேத்தும் தன்னோடு வருகிற தோழர்கள் களைத்து போன நிலையிலே, பல பேர் செத்து விழுந்து கொடுத்த நிலையிலே சொன்னான், குடியான தோழர்களே தைரியமாக இருங்கள், ஜெயிப்போம். இந்த சீன தேசத்திலே ஒரு நல்ல கதை இருக்கிறது என்று சொன்னான். அந்த கதையை நான் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னான். ஒரு அழகான கிராமம் இருந்தது, நம்முடைய பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அழகிய கிராமங்களை போன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை பக்கத்திலே ஒரு அழகிய நதி, ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த கிராமத்து மக்கள் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இல்லை. ஓடும் நதியின் தண்ணீரை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு வழி இல்லை. குறுக்கே ஒரு பெரிய மலை இருக்கிறது. ஒரு பக்கம் நதி, மறுபக்கம் கிராமம். அங்கே பறந்து கிடக்கின்ற நிலம், குறுக்கே ஒரு பெரிய மலை. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வயதான கிழவன் ஒரு நாள் அந்த மலையின் உச்சிக்கு போனான். உளியை எடுத்து அந்த மலையை உடைக்க ஆரம்பித்தான். தினந்தோறும் காலையில் செல்வான், இரவு நேரம் வரையிலே அங்கே அந்த கல்லை உடைத்துக் கொண்டே இருப்பான். உளியால் அந்த பாறையின் உச்சியிலே, மலை உச்சியிலே போய் உடைத்துக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அந்த வழியாக வந்த வழிபோக்கர்கள் அவனை பார்த்து, ஏ கிழவா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் இந்த மலையை உடைக்கிறேன் என்றான். சிரித்தார்கள். எதற்கு உடைக்கிறாய் என்றான். என் கிராமத்து மக்களுக்கு தண்ணீர் இல்லை, அதோ மறுபக்கத்திலே ஓடுகிறது, பாய்ந்தோடுகிறது புனல், ஜீவ நதி. இந்த மலையை உடைத்தால் தண்ணீரை நான் கொண்டு போக முடியும். அட முட்டாளே, உன்னால் அது முடியுமா என்றார்கள். ஏன் முடியாது என்றான். பைத்தியக்காரா, நீ இருக்க போவதே கொஞ்ச நாள், செத்து போவாய். நீ இந்த மலையை நீ ஒருவனாக இருந்து உளி வைத்து உடைப்பதாவது, இந்த தண்ணீரை பார்ப்பதாவது உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்றார். அவன் சொன்னான், நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள். நான் இந்த மலையை உடைப்பேன். நான் செத்ததற்கு பிறகு என் மகன் உடைப்பான், என் மகனுக்கு பிறகு என் பேரன் உடைப்பான், என் பேரனுக்கு பிறகு என் கொள்ளு பேரன் உடைப்பான். என்றாவது ஒரு நாள் இந்த மலையை நாங்கள் உடைப்போம், இந்த ஊருக்கு தண்ணீர் கொண்டு போவோம் என்றார். இப்படி நீங்கள் கைதட்டுவதை போல வானத்திலே இருந்து கைதட்டினார்கள் தேவதைகள். அவங்க அடிக்கடி வந்துருவாங்க தேவதைகள். எல்லா நாட்டு புராணத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க. அவளுக்கு ரெஸ்ட் வேணும்னா வந்துருவாங்க. அப்படி பார்க்கறதுக்கு கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் வந்து பார்த்து கைதட்டினாங்க. அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். எவ்வளவு துணிவும் நெஞ்சில் உரமும் இருந்தால் இந்த சாக போகிற கிழவன் இந்த மலையை உடைப்போம்ங்கிறார். இவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கருதினார்கள். அவ்வளவுதான். எல்லா தேவதைகளும் சேர்ந்து அந்த மலையை அலாக்காக தூக்கி அப்புறம் வைத்து விட்டார்கள். உடனே நதி பாய்ந்து வந்தது. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைத்தார்கள். விளைந்தது, பொழில் விளைந்தது, வயல் விளைந்தது. இவ்வளவும் சொல்லிவிட்டு மாசேத்துக்கு சொன்னார், இது நம் நாட்டு மக்களிடத்திலே உலவுகிற ஒரு பழைய கால செவிவழி கதை என்று தெரிவித்து விட்டு சொன்னான், நாமும் அதை போல உறுதியோடு போராடுகிறோம். அந்த கிழவனை போல, அந்த கிழவனை போலத்தான் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியிலே போராடி கொண்டிருக்கின்றோம். நிலப்பிரபுத்துவ மலை எதிர்த்து, முதலாளித்துவ மலை எதிர்த்து அதை தகர்க்கின்ற பணியில் ஈடுபடுகிறோம்.
நமக்கு தேவதைகள் உதவுவார்கள், அவர்கள்தான் மக்கள். மக்களிடத்திலே விழிப்புணர்வு, மக்களிடத்திலே கருத்தும் ஏற்படுமானால் அவர்கள் மலையை தூக்கி எறிவதைப் போல, தேவதைகள் தூக்கி எறிந்ததைப் போல அக்கிரமத்தை உடைப்பார்கள், சர்வாதிகாரத்தை சாய்ப்பார்கள் என்றார். வெற்றியும் பெற்றான் பீக்கிங், ராஜமாளிகையிலே கொடியும் பறக்க விட்டார். ஆக மக்கள் சக்தியை திரட்டினால் மலைகளையும் தகர்க்கலாம் என்பதனால் தான் நாங்கள் 25ஆம் தேதியிலிருந்து ஊர் ஊராக நானும் எனது தோழர்களும் கிராமம் கிராமமாக சென்றோம். வீரம் செறிந்த கொங்கு நாட்டு மக்களை சந்தித்தோம். அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்க ஏறுகளான வாலிபர் கூட்டத்தை சந்தித்தோம். தொழிலாளர்கள், விவசாயிகளை சந்தித்தோம். இப்பகுதிக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை எடுத்து சொன்னோம். இந்த துரோகத்தை தகர்த்து நம்முடைய பகுதிக்கு மீண்டும் இந்த மதுரை கோட்டத்தோடு சேர்க்க வேண்டியதின் அவசியத்தை எடுத்து சொன்னோம். ஆகவே இந்த பகுதி மக்கள் உணர்ச்சியற்றவர்கள் அல்ல. இந்த போராட்டத்திலே நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டோம் என்று சொன்னோம். கொஞ்சம் இருங்க, ஏனென்றால் முக்கியமான ஒரு பகுதிக்கு இனிமேதான் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்படிதான், ஏனென்றால் நாங்கள் 5 மணிக்கே முடியும் என்று கருதினார்கள். என்னுடைய தோழர்கள் காலையிலிருந்து யாரும் சாப்பிடல, பல பேர் காலையிலேயே சாப்பிடல. இன்னும் சொல்லுவேன், என் தோழர்களோடு இப்படியே இருக்கணும்னா 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, உண்ணாவிரதம் இப்படியே இருக்கணும். எத்தனை நாளால் இருப்போம். துளிநீரும் பருகாமல் மடிந்தானே திலீபன், அவன் பெயரை உச்சரிக்கின்ற தகுதியுள்ள கூட்டம் தான் இந்த கூட்டம் என்னோடு அமர்ந்திருக்கிறது என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த பகுதியை மீட்டெடுக்க முடியும். நம்மால் இந்த பகுதியினுடைய உரிமையை நம்மால் மீட்டெடுக்க முடியும். இந்த பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பகுதி மதுரை கோட்டத்திலே சேர்க்க முடியும். சேர்ப்போம். ஏனென்றால் நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நாம் கேரளத்துக்கு எதிரிகள் அல்ல. மலையாள மனோரமா பத்திரிகைக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், தொலைக்காட்சியிலே பதிவு செய்கிறார்கள். என்னிடத்திலே தனியாக செவி கேட்டார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களுக்கு நான் முதலிலே கொடுக்க இயலாத சூழலில் தனியாக கேரளத்துக்கு நான் தர முடியாது என்பதனாலே நான் தரவில்லை. நான் பத்திரிகையாளர்களை மதிப்பவன். ஆனால் உங்கள் மூலமாக தெரிவிக்கின்றேன், கேரள சகோதரர்களை நாங்கள் மதிக்கிறோம். கிணத்துக்கடவு எல்லை பகுதியிலே நான் போய் பேசுகிற போது அதைத்தான் சொன்னேன். நாங்கள் கேரள மக்களை நேசிக்கிறோம், மதிக்கிறோம், பாசம் காட்டுகிறோம். எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. ஆனால் எங்கள் மண்ணின் உரிமையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை கேரளம் மறுக்கிறது அரசியல் காரணங்களுக்காக. நல்லாறு வரவில்லை, ஆனைமலையாறு வரவில்லை, அதை போல இன்னும் பல பகுதிகள் வரவில்லை. இந்த பகுதிகளை கொண்டு வந்து மதுரை கோட்டத்திலே மீண்டும் சேர்த்து இந்த பொள்ளாச்சி ரயில்வே நிலையம் ஒரு சந்திப்பாக உருவாகி இங்கிருந்தே ரயில்கள் புறப்பட்டு போகிற காலம் வந்து, அப்படி புறப்படும் ரயில்களில் ஒன்றுக்கு ஆனைமலை ரயில் என்றே பெயரும் வைத்து இந்த பொள்ளாச்சி இன்னொரு கேந்திரமாக, தொழில் கேந்திரமாக, பொருளாதார கேந்திரமாக, இங்குள்ள வணிகர்கள் வாழ்வு வளம் பெறுவதற்கு உதவுகின்ற கேந்திரமாக வருவதற்கு நிச்சயமாக எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் ஜெயிப்போம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்வேன், எல்லோரும் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் எல்லோருமா போராடினார்கள். ஒரு திருப்பூர் குமரன் 9 பேரோடு தான் சென்று கொடிபிடித்து மடித்தார். அதை போல எங்களை பொறுத்தமட்டில் ஆதரவு தாருங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம், சோதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை வருத்திக் கொள்கிறோம். எங்கள் தாயகமாகிய தமிழகத்தின் உரிமைக்கான போராட்டத்திலே நாங்கள் ஈடுபடுவோம். எனவே எங்களுடைய தோழர்களை பொறுத்தமட்டிலே, எங்களை பொறுத்தமட்டிலோ இதை செய்தால் எங்களுக்கு அரசியல் இனி என்ன கிடைக்கும் என்ற லாப நோக்கு கணக்கு எங்களுக்கு கிடையவே கிடையாது. எனவே நான் சொல்லுகிறேன், இந்த பகுதிகளை மீட்க முடியும், மீட்போம். அதுவரை நிச்சயமாக ஓய மாட்டோம். நாடாளுமன்றத்திலே டாக்டர் கிருஷ்ணனுக்கும் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனுக்கும் சொல்வேன், நாடாளுமன்றத்திலே புரசு கொட்டுங்கள். நாடாளுமன்றத்தில்